ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி வெள்ளை குருமா செய்ய போகிறேன். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் காய்ஞ்சதை எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு உளுந்து வெடிச்சதும் வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுருவோம். நல்லா வதங்கணும். தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். நல்லா வதங்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருவோம் வதங்குறதுக்கு. நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள தட்டி வதக்கிடுவோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் சோம்பு கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 6 விசில் வர வெயிட் பண்ணுவோம். 6 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போவும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வாசனை சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி போட்டுருவோம். இப்போ சாப்பாடோடு பரிமாறிடுவோம். இதை பரோட்டாவுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.